கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் கூட ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதத்தை நீங்க எல்லாரும் திருப்பி அதனுடைய 5ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நல்ல கவனிங்க, இந்த சங்கீதம் யாருடைய சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? தாவீதின் சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த சங்கீதம் நிறைய பேருக்கு மனப்பாடமா தெரியும். நிறைய பேருக்கு மனப்பாடமா தெரியும். எத்தனை வசனம் இருக்கு? 6 வசனம் தான் இருக்கு. எல்லாரும் மனப்பாடம் பண்ணி வைக்கிற ஒரு நல்ல சங்கீதம். ஆனா இந்த சங்கீதத்தில் இருக்கிற ஆழமான கர்த்தருடைய சத்தியங்கள் இன்னைக்கு அநேகருக்கு தெரிவது இல்லை, அநேகருக்கு புரிவது இல்லை. இந்த ஆழமான சத்தியம் அடங்கிய இந்த சங்கீத பகுதி மிகவும் நமக்கு அவசியமானது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நாம் வாசித்த இந்த பகுதியின் கடைசி வரி, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதை தான் இன்னைக்கு நாம சிந்திக்க போகிறோம். என் பாத்திரம் அப்படிங்கிற வார்த்தையை நாம கொண்டு இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். என் பாத்திரம், தாவீது சொல்றாரு என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொல்றாரு. தாவீது சொல்றாரு என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படிங்கிறாரு. கவனிங்க, பாத்திரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே அவசியமானது தானே. நம்ம வீட்டுல நிறைய பாத்திரம் வச்சிருக்கோம்ல. குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், சோறு பொங்குறதுக்கு ஒரு பாத்திரம், கூட்டு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம். இன்னும் சொல்ல போனா சிலவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு தனி பாத்திரம். அது அதுல எதோ வைக்க மாட்டோம், சாம்பார் வைக்க மாட்டோம், அதுல நாங்க வேற எந்த குழம்பும் என்ன செய்ய மாட்டோம். இப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்ம வீட்டுல நிறைய பாத்திரங்களை பயன்படுத்துறோம் இல்ல? ஆமா தானே? நான் சொல்ல போகிற பாத்திரம் நம்ம வீட்டுல இருக்கிற பாத்திரம் இல்ல. இது என்ன பாத்திரம்? நம்மை அடையாளமாய் சொல்லுகிற பாத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம பயன்படுத்துற வீட்டுல வச்சிருக்கிற பாத்திரம் எல்லாம் ஒரு மனுஷன் தான் என்ன செஞ்சான்? அத சொல்லுங்க, உருவாக்கணும். ஆமா தானே? ஒரு மனுஷன் தானே உருவாக்குறான். எத்தனை பேருக்கு தெரியும் உருவாக்குறது மனுஷன் தான்? சிலவங்க சொல்லுவோம், இந்த பாத்திரத்தை என்ன அழகா வடிவமைச்சிருக்கான்ல, அந்த சைஸை பார்த்தா என்ன அழகா இருக்குல்ல, அதுக்கு அந்த காதை பாருங்க, அதுக்கு அந்த வளையத்தை பாருங்க, அதை சுத்தி இருக்கிறத பாருங்க, அதனுடைய கீழ்ப்பகுதியை பாருங்க, என்ன அழகா டிசைன் பண்ணியிருக்கான்ல அப்படின்னு நம்ம பார்த்து நாம பயன்படுத்துற பாத்திரங்களை கண்டு ஆச்சரியப்படுறோம். அப்படிதான் ஆண்டவர் உங்களை என்னை உருவாக்குறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிதான் உங்களை என்னை ஆண்டவர் பாத்திரமா அந்த உலகத்துல என்ன செய்தார்? உருவாக்குனார். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நீங்க ஆதியாகமத்துல வாசித்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும் ஆண்டவர் எதனால உருவாக்குனார்? ஆண்டவர் எதனால உருவாக்கினாரு? வார்த்தையால் உருவாக்கினார். ஆனா உங்களை என்ன எப்படி உருவாக்கினாரு? தம்முடைய கரத்தின் கிரியையினால் உருவாக்கினார். ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் மண்ணு. சொல்லுங்க பாப்போம். நம்ம எல்லாரும் மண்ணு. இப்படி சொன்னாதான் சிலவருக்கு என்ன வருதுன்னா, நான் மண்ணு தானோ, இந்த மண்ணுக்கு தான் இவ்வளவு அலங்காரமா, இந்த மண்ணுக்கு தான் இவ்வளவு ஜோடிப்பா, இந்த மண்ணுக்கு தான் இவ்வளவு அழகா. ஆமா, உலகத்துல மனுஷனை அழகாக்குறதுக்கு எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு வச்சு தேய்ச்சி உரிச்சி அப்புறம் பூசி அப்புறம் அதை நல்லா மெழுகேத்தி அதுக்கப்புறம் அதுக்கு மேல சில பெயிண்ட் அடிச்சு அப்படியே பார்த்தோன்னு என்ன அழகா இருக்கு. நான் சொல்லுவேன் மண்ணு. ராமன் சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் மண் என்று நம்ம நினைவு கூறணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்மை உருவாக்கினவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் டிசைன் பண்ணாரு. அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் இந்த மண்ணுக்கு என்ன கொடுத்தாரு? வடிவம் கொடுத்தாரு. உங்களை என்னையும் படைத்தார், உங்களை என்னை உருவாக்கினார். ஒரு பாத்திரமாக நம்மை ஆண்டவர் இந்த உலகத்துக்கு என்ன செய்தாரு? கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்க. ஒரு கேரக்டரா நம்மளை உருவாக்கினார். உங்களை போல நான் இல்ல, என்ன போல நீங்க இல்ல, நம்மளை போல இன்னொருத்தங்க. ஆண்டவர் உலகத்துல எத்தனை பேரை படைச்சிருக்கிறார்ல,
எத்தனை பேரை படைச்சிருக்கிறாரு, எத்தனை மனுஷன் படைச்சப்பட்டு இருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட தொகை அழியுது, ஒரு குறிப்பிட்ட தொகை என்ன செய்யுது சொல்லுங்க. நான் வாசித்த அருமையான சங்கீதத்துல அவர் சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்ன செய்கிறீர், அபிஷேகம் பண்ணுகிறீர், எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். இந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்ச பிறகுதான் அவர் சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த ப்ராசஸ் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும். என்ன ப்ராசஸ் நடக்கணும்? சத்துருக்கள் நமக்கு என்ன செய்யணும்? சத்துருக்கள் நமக்கு இருக்கணும். அப்பனாதான் பந்திய கர்த்தர் என்ன செய்வாரு, ஆயத்தப்படுத்துவார். நம்ம நினைக்கிறோம் எனக்கு யாரும் இருக்க கூடாது, ஒரு சத்ரு இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்ப எப்படி பந்தி ஆயத்தப்படுத்துவாரு? எப்படி நம்முடைய தலையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவாரு? எப்படி நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும்? இதெல்லாம் நடக்காத. அல்லேலூயா. நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியணும்னா நமக்கு சத்துருக்கள் இருக்கணும். அதான் சொல்லுவாங்க, எதிரி இருந்தாதான் என்ன செய்ய முடியும், செயல்பட முடியா அப்படிம்பாங்க. எதிரி என்ன செய்யணுமா, குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கணுமா, எதையாவது ஒண்ணு பண்ணிட்டே இருந்தாதான் இவன் அலர்ட்டா இருப்பான், எதையாவது பண்ணுவான். நம்ம என்ன செய்யணும்? உலக மனுஷன் அப்படி சொல்லும் போது நாம எப்படி சொல்லணும், நமக்கு சத்துருக்கள் அவசியம். சத்துருக்கள் தாவீதுக்கு என்ன செய்தார்கள், இருந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆகவே நீங்க நினைச்சிட கூடாது, அப்ப பாஸ்டர் சொல்ற மாதிரி சத்துருக்களை நிறைய சம்பாதிக்கணுமோ, சத்துருக்களை சம்பாதிக்க கூடாது, அது தப்பு. நமக்கு சத்துருக்கள் வந்தாங்கன்னா அதை பெருசா பார்க்க கூடாது. வந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல. அழகா சொல்லுது, சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி என்ன செய்வி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் என்ன செய்யுது, நிரம்பி வழியுது. என் பாத்திரம் நிரம்பி வழியணும். தாவீது சொல்லிட்டாரு, என் பாத்திரம் நிரம்பி வழியுதுங்கிறாரு. இன்னைக்கு நாம எல்லாரும் சொல்லணுமே, இந்த பாத்திரம் எம்டியா இருக்கா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியணும். நமக்கு தெரியலன்னா அதுல ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடும். உங்க வீட்டுல இருக்கிற பாத்திரம் எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நான் பார்க்க முடியுமா? உங்களுக்கு தான் தெரியும். எந்த முக்குல எந்த பாத்திரம் இருக்கு, இந்த பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? நான் சொல்ல முடியாது. அது மாதிரி உங்களுக்குள் இருக்கிற அந்த அனுபவத்தை இன்னைக்கு ஆவியானவர் ஆராய்ந்து பார்க்க உதவி செய்வாராக. இன்னைக்கு இந்த ஆராதனை முடிஞ்சு இந்த வார்த்தையை கேட்டு போகும்போது நீங்க சொல்லணும், ஆண்டவரே என் பாத்திரமும் என்ன செய்யணும்னா நிரம்பி வழியணும். ஆண்டவரே என் ஆவிக்குரிய பாத்திரம் நிரம்பி வழியணும். நான் வெறுமையா இருக்க கூடாது. நான் என் பாத்திரம் ஒன்றுமே இல்ல, வெறுத்து போய் என் வாழ்க்கை வாழக்கூடாது. என் பாத்திரம் நிரம்பி வழியணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. சரி, முதலாவதாக நான் வேகமாக ஒரு 3 காரியங்களை உங்களோடு கூட போதிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு போதிப்பாராக. ஆமென். 31ஆம் சங்கீதத்தின் 12ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 31ஆம் சங்கீதம் அதனுடைய 12ஆம் வசனம், செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டு உடைந்த பாத்திரத்தை போலானேன்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே நாம் வாசிக்கிற ஒரு பாத்திரம், அது என்ன பாத்திரம்? உடைந்த பாத்திரம். சொல்லுங்க, உடைந்த பாத்திரம். உடைந்த பாத்திரம் விரும்பப்படக்கூடியதா வெறுக்கப்படக்கூடியதா? சொல்லுங்க. அந்த காலத்துல எல்லாரும் வீட்டுல என்ன பாத்திரம் வச்சிருந்தாங்கன்னா மண்பானை தான் வச்சிருந்தாங்க. மண் பாத்திரம் ரொம்ப நாளைக்கு என்ன செய்யாது, உழைக்காது. ஆனா அது நல்ல ஆரோக்கியம், உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம், சரீரத்துக்கு ரொம்ப ஆரோக்கியம், நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆரோக்கியம் உள்ளது அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் அறிந்ததுனாலதான் அந்த பாத்திரத்தை என்ன செய்தார்கள், பயன்படுத்தினாங்க. ஆனா உடைஞ்சிட்டுன்னு வைங்களேன், அடுத்து என்ன செய்ய முடியாது, தூக்கி கொண்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓடையில கொண்டு போட்டுருவாங்க. உடைச்ச கொண்டு போய் ஓடையில கொண்டு போய் போட்டு வந்துருவாங்க, இல்லைன்னா வெளியே கொண்டு போய் போட்டு வந்துருவாங்க. நல்லா கவனிங்க, இங்க வாசிக்கிறோம், அழகா சொல்றாரு, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன் அப்படிங்கிறார். அப்போ இன்னைக்கு நம்மள கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். என் பாத்திரம் எப்படி இருக்கு? என் பாத்திரம் சொல்லுங்க, என் பாத்திரம்
எப்படி இருக்கு? உடைந்த பாத்திரமா இருக்கா இல்ல உடையாத பாத்திரமா இருக்கா? உடைந்த பாத்திரம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நாம சில நேரத்துல சொல்றோம் பாருங்க, என்னை எல்லாரும் மறந்துட்டாங்க. என்னை எல்லாரும் சொல்லுங்க, என்னை எல்லாரும் மறந்துட்டாங்க. என் சொந்தம் மறந்துட்டு, என் பந்தம் மறந்துட்டு, என் நண்பை மறந்துட்டான், எங்க ஊருக்காரங்களே மறந்துட்டாங்க, எங்க உறவுக்காரங்களே மறந்துட்டாங்க. என்ன ரொம்ப நேசித்தவங்க என்ன செஞ்சுட்டாங்க? அப்போ நீங்க என்ன பாத்திரமா தான் இருக்கீங்க? உடைஞ்ச பாத்திரமா தான் இருக்கீங்க. மறந்துட்டாங்க மறந்துட்டாங்கன்னு அடிக்கடி சொன்னீங்கன்னா நீங்க என்ன பாத்திரம்? உடைஞ்ச பாத்திரம். உங்களை ஆண்டவர் அப்படி பார்க்க விரும்பல. அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் எப்படி பார்க்க விரும்பல? உடைஞ்ச பாத்திரமா இருக்க விரும்பல. உடைஞ்ச பாத்திரத்துல நிரப்ப சொல்லுங்க, உடைஞ்ச பாத்திரத்துல நிரப்ப முடியாது. ஊத்துனாலும் என்ன செஞ்சிடும்? ஒழுகிரும், வீணா போயிரும். ஆண்டவர் பார்க்கிறாரு, பரிதாபமா பார்க்கிறாரு. என் பிள்ளையே, எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் உன்னை நிரப்பணும்னு விரும்புறேன். ஆவிக்குரிய நன்மைகளினால் நிரப்ப விரும்புறேன். ஆவிக்குரிய சகல கிருபையினால் நிரப்ப விரும்புறேன். ஆமா, இந்த உலகத்துல அநேகருக்கு முன்பதாக நிரப்பப்பட்ட ஒரு மனுஷியா, நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனா, நிரப்பப்பட்ட ஒரு வாலிபனா, வாலிப பிள்ளையா இருந்து அநேகருக்கு ஆசீர்வாதமா நீ வாழணும் நான் விரும்புறேன். ஆனா நீயோ என்ன அவங்க மறந்துட்டாங்க, என்ன இவங்க மறந்துட்டாங்கன்னு சொல்லி மறந்துட்டாங்க திரும்ப திரும்ப சொல்லி 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 உடைந்த பாத்திரமா இருக்கிறாயே, நீ உருவாக்கப்பட வேண்டுமே சொல்லி கர்த்தர் அங்கலாய்ப்போட பேசுகிறார். அல்லேலூயா. உடைந்த பாத்திரம் யாரு? மறந்துட்டாங்கன்னு சொல்றவங்க தான் உடைந்த பாத்திரம். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அவர் நம்மை ஒரு நாள் மறக்கல. தாய் மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்யல, மறப்பதில்லைன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப நம்ம யாரைத்தான் பார்க்கணும்? மறக்காதவரை பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. மனுஷனை பார்த்து என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு பிரயோஜனம் இல்லை. உடைக்கப்பட்டு தான் போகணுமே தவிர உருவாக்குவதற்கு ஒரு மனுஷன் நம்மளை என்ன செய்ய மாட்டான், தூக்கி எடுக்க மாட்டான். ஆனா உன்னதர் மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தை தெளிவா சொல்லுது, உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரமுள்ள பற்கள் உள்ள ஆமென் ஒரு எந்திரமா உன்னை நான் பயன்படுத்த விரும்புறேன். ஹல்லேலூயா. உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய்னு சொல்றாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. பிசாசு போராடிக்கிட்டு இருக்கிறான், உங்க வாழ்க்கை அழிக்கும்படி போராடுறான். நீங்கள் உடைக்கப்பட்டவங்களாவே கடைசி வரைக்கும் வாழ்ந்து இந்த உலகத்தை முடிச்சிடணும் அவன் போராடிக்கிட்டு இருக்கிறான். அதனாலதான் மனுஷனை கொண்டாந்து நிறுத்துறான். பாத்தியா, அவங்க மறந்துட்டாங்க பாத்தியா, இவங்க மறந்துட்டாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லி கொண்டாந்து நிறுத்துறான். இன்னும் சிலருக்கு இப்போ ட்ரைனிங் பீரியட் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேசுறாங்க, நான் உன்னை மறக்க மாட்டேன், உன்னை மறந்துடவே மாட்டேன். இப்படி பேசி பேசி உங்களை அவனுடைய கஸ்டடிக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டு அப்புறம் தூக்கி பொத்துன்னு போட்டு என்ன செஞ்சிருவான். அது எப்ப நடக்கும்? அப்படி சொன்னவங்க எல்லாம் டக்குன்னு மாறுவாங்க பாருங்க, தொப்புன்னு விழுந்துருவோம். அப்போ ஆண்டவரேன்னு கூப்பிட மாட்டோம். போச்சு உலகம், அவ்வளவுதான். இது ஒரு உலகமா? எப்படி சொல்லுவோம்? இது ஒரு நம்ம உலகத்துக்காக வாழ்றதுக்கு அழைக்கப்பட்டவங்க கிடையாது, உன்னதற்காக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவங்க. ஆமென் சொல்லுங்க. உலகத்துக்காக வாழ அழைக்கப்பட்டவங்களா இருந்தா ஆண்டவர் என்னைக்கோ உலகத்தின் கையில நம்மளை ஒப்பு கொடுத்துட்டு எப்படியும் போட்டு இருப்பார் நம்மள. அப்படி நம்மளை ஒப்பு கொடுக்கல. இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? உருவாக்கும்படி நம்மளோட பேசிக்கொண்டு இருக்கிறார். நம்ம உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் உன்னதமான அழைப்பை பெற்ற தேவ ஜனம். இந்த தேசத்தில் இருக்கிற, இந்த பூமியில் இருக்கிற குடிகளுக்கு உங்களை என்னைய சாட்சியா கர்த்தர் வைக்கும்படி, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த அனுபவங்கள் அநேகருக்கு எக்ஸாம்பிளா இருக்கும்படி உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டா. அப்ப தாவீது சொல்றாரு பாருங்க, ஆமா, செத்தவனை போல எல்லாராலும் என்ன செய்யப்பட்டேன், டோட்டலி எல்லாராலும். எவ்வளவு ஆழமா சொல்றாரு பாருங்க. அதுக்கு அவர் யூஸ் பண்ற வார்த்தை என்ன? செத்தவனை போல அப்படின்னு யூஸ் பண்றாரு. நீங்க நல்லா ஆராய்ஞ்சு பார்க்கணும். செத்தவனை நம்ம எவ்வளவு நாளைக்கு நினைப்போம்? மறக்கப்பட்டது அவ்வளவு டெபனேஷனோட சொல்றாரு. அப்படி உங்க வாழ்க்கையில ஏற்பட்டு இருந்தேன்னா சொல்லுங்க, நான் உடைந்த பாத்திரமா இருக்கிறேன், என்னை உருவாக்க வேண்டியது கர்த்தருடைய வேலையா இருக்கு. ஹல்லேலூயா. மனுஷன் உருவாக்க முடியாது, ஏன்னா மறுபடியும் நம்மளை வள தண்ணிடுவான். இப்போ ஒரு ஆள் உடைச்சிட்டாங்க, அதாவது ஒரு ஆள் மறந்துட்டாங்கன்னா, அவன் மறந்துட்டாலும் நான் உன்னை என்ன செய்யறேன் நினைச்சுக்கிட்டதே அப்படின்னு வந்தா
இந்த ஆளு என்னைக்கு இதை விட மோசமா மறக்குன்னு சொல்ல முடியாது. தேவனுடைய கிருபையினால சொல்றேன், தேவனுடைய உறவுல இருக்கிறவங்க மட்டும்தான் தேவனுக்கு பயந்து நேசிக்கிறவங்களா இருப்பாங்க. ஆமென். உலக சிந்தனையோடு நான் கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன்னா கட்டாயம் சொல்றேன், பிசாசு தூக்கிட்டு போயிருவான். நீ சொல்றதை காப்பாற்றவே கூடாதுன்னு அவங்கள தூக்கிட்டு போயிருவான், நம்மளை உடைச்சிருவான். ஆகவே நல்லா கவனிங்க, நம்ம பாத்திரம் உடைஞ்ச பாத்திரமா நல்ல பாத்திரமா? என் பாத்திரம் உடைஞ்ச பாத்திரமா நல்ல பாத்திரமா? யோசிங்க, யோசிங்க. கர்த்தர் நல்லவர். உடைந்த பாத்திரமா நம்ம இருக்கக்கூடாது. மனுஷனையே நம்ம சார்ந்து என்ன செய்யக்கூடாது? வாழ மனுஷங்களையே நம்ம நம்பிக்கிட்டு இருக்க கூடாது, மனுஷங்களையே பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. நம்மளுக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேறும்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கவே கூடாது. நம்மளுடைய எதிர்பார்ப்பு கர்த்தர் மேல இருக்கணும். அப்பனாதான் நாம உடைக்கப்படாம அந்த உலகத்துல வாழ. ஒருவேளை சப்போஸ் நம்ம உடைஞ்சிட்டோம், என்ன பண்ண? இனி அவங்களை நம்ப கூடாது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் அப்படிங்கறத நம்ம வாழ்க்கையில இனி நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆமே, அல்லேலூயா. நம்ம ரூட்டின் எப்படி இருக்கணும்? கர்த்தரை தான் நம்புகிறதா இருக்கணும். ஆமே, ஆமா. கர்த்தர் நல்லவர். ஒரு நரி சிங்கத்திட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சிங்கம் சொல்லிச்சான், எனக்கு பயங்கரமான பசி, இன்னைக்கு நான் சாப்பிடணும், ஏதாவது ஒரு மிருகத்தை பிடிச்சிட்டு வா அப்படின்னு. நரி சொல்லிச்சான், நான் எதை போய் பிடிச்சிட்டு வர? நீங்க பார்த்தா பயங்கரமான பசியா இருக்கு, நீ பிடிச்சிட்டு வரனா ஒண்ணு நான் தின்னு விடுவேன் அப்படின்னு. உடனே இந்த நரி காட்டுல எல்லாம் அலசி பார்த்துட்டு கடைசியா மாட்டினது கழுதை. என்னது மாட்டுச்சு? கழுதை மாட்டுச்சு. கழுதிட்டு போய் சொல்லிச்சான், கழுதை இங்க வா, சிங்கராஜா உன்னை சிங்காசனத்துல வைக்க விரும்புது, உன்னை கூட்டு வர சொன்னாராம் அப்படின்னுச்சான். என்னவா? சிங்கமா? என்னையா சிங்காசனத்துல வைக்க போகுது? அவன் ஒன்னதான்ப்பா, நீ தான் காட்டுல எல்லாத்துக்கும் தகுதியான ஆளா இருக்கணும்னு. அப்படியான்னு வேகமா, அப்படியே வேகமா வருதான். சிங்கத்து பக்கத்துல ஒப்படைச்சிட்டு தூர போயிட்டு பட்டார்னு பாஞ்சிச்சு சிங்கம். பசி பாத்தீங்களா? பாஞ்ச உடனே கையில என்ன முடிச்சுன்னா கழுதை காது மட்டும் அமுதிச்சு படக்குன்னு பறிச்சிட்டு, கழுதை தப்புச்சேன் பிழைச்சேன்னு ஓடிய போச்சு. இப்போ சிங்கம் கையில என்ன அமுட்டுக்கிட்டு காது அமுட்டுச்சு. காது போனாலும் பரவாயில்ல, உயிர் பிழைச்சுதான்னு கழுதை ஓடி போய் நரிட்ட சொல்லிச்சான், என்ன கொல்ல பார்த்துச்சே சிங்கம், என்ன கொல்றதுக்காக கொண்டு போய் நிறுத்திருக்க அப்படின்னா அது சொல்லிச்சான், சீச்சி நீ அப்படி நினைக்காத, உன்னை கொல்றதுக்காக கொண்டு போய் விடுவாங்க, அது உன் தலையில சிங்காசனத்தை வைக்கிறதுக்கு காதை நெளிக்கிறதுக்காக வச்சது, காது போயிட்டு அதுக்கு என்ன செய்ய முடியும்? சிங்காசனத்தை அப்பதான் உன் தலையில வைக்க முடியும், காது கொஞ்சம் இடைஞ்சலா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சான். அதையும் நம்பிருச்சு. என்னது சொல்லுங்க? சில நேரத்தில் நம்மள மனுஷங்க என்னெல்லாம் மயக்கிறாங்கல்ல. ஒன்னா ரெண்டா ஒரு காரியத்துல நம்ம தோத்தாலும் மறு காரியத்துல திருந்துருவோன்னு பார்த்தா மறுபடியும் புது ரூட்டு போட்டு நம்மள சொன்னோடனே நம்ம அதை விட பயங்கரமா நம்புறோம். அப்படியா, ஓஹோ அப்படிங்கிறோம் மனுஷனை நம்புறதுனால. இந்த நிறைய நம்ம கழுதையும் அப்படிதான் மறுபடியும் கூட்டிட்டு வந்துச்சு, மறுபடியும் நம்பி வந்துச்சு. வந்தா மறுபடியும் பாஞ்சுது பாருங்க. சிங்கம் பாஞ்ச பாயில இப்போ கையில அமுட்டது வாளு, கழுதை வாளு மாட்டோன்னு இழுத்தா அதையும் விட்டுட்டு ஓடிட்டு, இப்போ காதும் போச்சு வாளும் போச்சு. இப்போ மறுபடியும் நாட்டு போய் சொல்லிச்சான், ஏய் முதல்ல காது போச்சு, ரெண்டாவது வாளு போச்சு அப்படின்னுச்சான். அது சொல்லிச்சான், சிங்கம் எவ்வளவு அழகா உன்னை சிங்காசனத்தை கொண்டு வைக்கிறதுக்கு வாளு தடையா இருக்குன்னு வாழை என்ன செஞ்சிருக்கு? நீ சிங்காசனத்துல போய் இருக்கும்போது வாள் என்ன செய்யும்? இடைஞ்சலா இருக்கும், அதான் வாழை புடுங்குச்சு. என்னோட அப்படியா அப்படின்ட்டு மறுபடியும் என்ன செஞ்சான்? மூணாவது முறையும் வந்துச்சு. மூணாவது முறை சரியா மாட்டிக்கிட்டு ஒரே அடிச்சு கழுதை என்ன செஞ்சுட்டு சோலையை முடிச்சிருச்சு. முடிச்ச உடனே இப்ப நிறைய பார்த்து சொல்லிச்சான், இது தோலை உரிச்சு மூளை, கல்லீரல், இருதயம் எல்லாத்தையும் வேறு பிரிச்சு மாம்சத்தை நீ சாப்பிட்டு அதெல்லாம் கொண்டு வா அப்படின்னு அனுப்பி விட்டுச்சான். இந்த நரி போய் தோலை உரிச்சிச்சு,
மாம்சத்தை சாப்பிட்டுச்சு, மூளையை தின்னுட்டு. மூளை என்ன செஞ்சுட்டு, ராஜா சொல்லியிருக்கு, சிங்கராஜா சொல்லியிருக்கு, மூளையை கொண்டு வரணும். மூளை, கல்லீரல், அப்புறம் இருதயம், இதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கு. இது மூளையை சாப்பிட்டுட்டு ஹாயா வந்து மற்றதெல்லாம் வச்சிருச்சு. வச்ச உடனே முதல்ல சிங்கம் எதை பார்க்குது? மூளையை பார்க்குது. ஏய், மூளை எங்கடா அப்படின்னுச்சான். ராஜாவே, அதுக்கு மூளை இருந்துச்சுன்னா 3வது முறை உங்க கையில வந்து மாட்டும் போது உங்களுக்கு தெரிய வேணாமா? அதுக்கு என்ன கிடையாது, மூளையே கிடையாது ராஜாவே அப்படின்னுச்சான். ஓ அப்படியான்னு எது நம்பிட்டு? அப்ப அதுக்கு என்ன கவனிங்க. இன்னைக்கு மனிதர்களை நம்புற நாம பல நேரத்தில் எப்படிதான் இருக்கிறோம்? மூளை இல்லாம தான் இருக்கிறோம். நம்ம யாரை நம்பக்கூடிய ஜனம்? கர்த்தரை நம்புற ஜனம். ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்கு ஆண்டவர் என்ன குறை வச்சாரு? உங்களுக்கு ஆண்டவர் என்ன காரியத்துல குறை வச்சாரு? யோசிங்களேன், கொஞ்சம் நல்லா ஆராய்ந்து பாருங்க. சுகத்துக்கு குறைச்சலா, பணத்துக்கு குறைச்சலா, வசதிக்கு குறைச்சலா? உங்கள் ஆண்டவர் எந்த மனுஷனுக்கு முன்னால வெட்கப்படுத்தினாரா? எங்கேயுமே கர்த்தர் வெட்கப்படுத்தாதபடி உங்க மேல கரிசனை உள்ள தேவனாயிருந்து உங்களை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கும்போது, உலகத்தில் இருக்கிற சின்ன வார்த்தையை சொல்லி உங்களை நயமாய் வஞ்சிக்கிற மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க பின்னால போறோம். கடைசியில் அவங்க மறந்துட்டாங்கன்னு சொல்லி அழுறோம். ஒருபோது உங்களை என்னையும் கர்த்தர் அழ வைக்க மாட்டாரு, கலங்க விட மாட்டாரு. அல்லேலூயா. நம்ப வச்சு கழுத்த ஆண்டவர் யாரையாவது நம்ப வச்சு கழுத்த அறுத்தாருன்னு ஒரு சாட்சிகள் மட்டும் பார்ப்போம். ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பட்சபாதம் இல்லாத ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. உடைந்த பாத்திரமா இருந்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லுங்க, என்ன நீங்க உருவாக்கிருங்கப்பா. மனுஷனை நம்பி நம்பி என் மூளையே கெட்டு போச்சு. கர்த்தரை நம்புற அந்த மூளை மனுஷனை நம்பி ஆமா ஒண்ணுக்கலையாம போச்சு. உடைஞ்ச பாத்திரத்தை போல இன்னைக்கு உழம்பிட்டு அடக்கிறேன், அழுதுட்டு அடக்கிறேன், புலம்பிட்டு அடக்கிறேன், வாழ்க்கையில முன்னேற முடியாம கிடக்கிறேன். இனி வாழ்க்கை உண்டோன்னு சொல்லி என்னால கிரேக்க முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்னை உருவாக்குங்க ஆண்டவரே, என்னை நிரம்பி வழியா பண்ணுங்க ஆண்டவரே. என் பாத்திரம் மறுபடியும் உருவாக்கப்பட்டு உங்க அபிஷேகத்தினால், உங்க ஆசீர்வாதத்தினால் அது நிரம்பட்டும். அப்ப முதலாவது உடைந்த பாத்திரமான உங்களை பரிசோதனை பண்ணி பாருங்க. ஆமென். அல்லேலூயா. உலகத்தால் பல வழிகளில் உடைக்கப்பட்ட உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுறாரு. நீங்கள் உருவாக்கப்படுவதற்கு ஆண்டுடைய கரத்துல வாங்க. உன்னதரே என்ன உருவாக்கிருங்கன்னு சொல்லி வாயை திறந்து ஆண்டுடைய சமூகத்துல கேளுங்க. கர்த்தர் உங்களை உருவாக்குவார். 2வது எரேமியா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்பீங்க. நாங்க சொல்லப்பட்டிருக்கு எரேமியா 18:4ஆம் வசனம். குயவன் மனைந்து கொண்டிருந்த மண் பாண்டம் அவன் கையில் கெட்டு போயிற்று. அப்பொழுது அது திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். இங்கே நாம் வாசிக்கிற அந்த வசனத்தில் இந்த பாத்திரம் என்ன ஆயிற்று? கெட்டு போனது. முதலாவது வாசிச்சோம் உடைந்து போன பாத்திரம். இது என்ன பாத்திரம்? கெட்டு போன பாத்திரம். இது ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போதே கெட்டு போச்சு. சிலருடைய வாழ்க்கை இப்பதான் ஸ்டார்டிங். சோ நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு கவனம் உள்ளவர்களா இருக்கிறோம் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. சிலருடைய ரட்சிப்பு இப்பதான் ஆண்டவர்களுக்குள்ள தந்திருக்கிறாரு. ரொம்ப கரிசனையா இருக்கணும், ரொம்ப கவனமா நீங்க வாழ பழகணும், ரொம்ப தேவனுடைய வசனத்தின்படி உங்களை சரிப்படுத்துவதற்கு நீங்க கவனம் உள்ளவர்களா இருக்கீங்களா? யாரோ ஒண்ணு சொன்னாங்க, ரட்சிக்கப்பட்டா போதும், அவ்வளவுதான், முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் சரியாயிரும். இல்ல, வேதம் சொல்லுது முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் தான் என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்படி இருக்கணும்? முடிவு பரியந்தம் நிலைச்சிருக்கணும். இன்பமும் துன்பமும் உயர்வும் தாழ்வும் கஷ்டமும் உபத்திரமும் கண்ணீரும் கவலையும் இதெல்லாம் வரும், மாறி மாறி வரும். அதற்கு நடுவுல கர்த்தர் பெரியவரா நம்ம வாழ்க்கையில் அவர் இருந்து நடத்துவார். அல்லேலூயா. மோசேக்கு முன்னால பெரிய கடல். என்ன கடல்? செங்கடல். மோசேன் வாழ்க்கையில அப்படி ஒரு சம்பவத்தை அவன் சந்திச்சதே கிடையாது. இப்போ ஜனங்கள் எல்லாம் கூட்டு வரான், முன்னால கடல் இருக்கு, வழியே இல்ல. இப்படி நம்ம வாழ்க்கையில சில நேரம் வரும். ஆனா நம்ம ஒன்னே ஒண்ணு செய்யணும். ஆண்டவரே, முன்னால கடல், நான் என்ன செய்யணும்? அதுக்கு முன்னால நம்ம வேற புலம்பிடக்கூடாது. ஆண்டவரே போச்சு என் வாழ்க்கை, இந்த கடலே போய் தொலைய போறேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. சிலருடைய வாழ்க்கையில செங்கடல் வரும், சிலருடைய வாழ்க்கையில எரிகோ வரும், சிலருடைய வாழ்க்கையில யோர்தான் வரும், சிலருடைய வாழ்க்கையில பொல்லாத பிசாசின் பலவிதமான தந்திரங்கள் வரும். இதெல்லாம் வரும்போதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை முன்னிறுத்தியே போனோம். ஆண்டவரே, எனக்கு முன்னால நீங்க
வாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் எனக்கு முன்னால் நீங்க வாங்க, என்ன நீங்க என்ன செய்யுங்க, வழி நடத்துங்கன்னு சொன்னா ஆண்டவர் அழகாக அதன் நடுவில் நமக்கு ஒரு பாதை ஏற்படுத்தி தருவாரு. உலகம் நம்மளை பார்க்கும், எப்படிடா இதுல போறான், எப்படி இந்த பிரச்சனைக்கு ஊடா போறான் அப்படின்னு உலகம் பார்த்து வாயை பிளந்துகிட்டு இருக்கும். ஆனா நமக்கு தான் தெரியும், நமக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரு, நம்மளை வழிநடத்துற ஒரு தேவன் இருக்கிறாரு, பிரச்சனைக்கு ஊடாக நம்மளை நடத்துவார். ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளைக்குள்ள தூக்கி எரியப்பட்டார்கள். இன்னைக்கு நம்மளும் எரியப்படுறோம். உலகத்துல உள்ளவங்க எரிஞ்சு போயிருவாங்க, ஆனா நீங்களும் நானும் என்ன செய்ய மாட்டோம் சொல்லுங்க, எரிஞ்சு போக மாட்டோம். ஏன்னா எரியாத ஒரு அக்கினி தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு. நமக்குள் இருப்பதனால நாம விழுகிற அக்கினிக்குள்ள நம்மளை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்மளை மதிலாயவர் சூழ்ந்திருந்து நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனா உலகத்தில் இருக்கிற மனுஷன் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் இந்த தேவனுக்கும் எந்த சம்பந்தமும் தொடர்பும் இல்லாம ஆயிப்போச்சு. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுறாரு. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க தேவனை அறியாத பிள்ளைகளா ஒருவேளை இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த தேவனை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமே, கவனிங்களேன். கெட்டு போன பாத்திரம் அதுக்கு எதுக்குமே உபயோகப்படாது. வணைகிற பாண்டம், அந்த வணைகிற அந்த குயவன் உருவாக்கும் போது அதை திரிகையில வச்சு மண்ணை எடுத்து வச்சு அதை அப்படியே சுத்தி விட்டு அதுக்கு ஒரு ஷேப் அவன் வச்சிருப்பான். அந்த குயவனுக்கு தான் தெரியும் அந்த மண்ணுல இந்த ஷேப் என்ன செய்யணும், வரணும். இந்த பாண்டம் இதுல என்ன செய்யணும், இந்த பாத்திரம் என்ன செய்யணும், வரணும்னு சொல்லி அழகா உருவாக்கி கொண்டு வருவான். நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோம் பாருங்க. நம்ம பிள்ளைகளை 5 வயசுல பார்க்கும்போது ஒரு ஸ்டேஜ், ஒரு விஷம் ஒரு விதமா இருக்காங்க. 10 வயசுல, 15 வயசுல, 20 வயசுல, 25 வயசுல, இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் மாறுது. ஆனா நமக்குள் ஒரு விருப்பம் இருக்கு. என் பிள்ளை எப்படி இருக்கணும், என் பிள்ளை இப்படிதான் இருக்கணும், என் பிள்ளை இப்படி படிக்கணும், என் பிள்ளை இப்படி வேலை செய்யணும், என் பிள்ளை இந்த குடும்பத்தை நிர்வகிக்கணும், என் பிள்ளைகளை என் தலைகுடுமை என்ன செய்யணும், மாத்தணும், நான் இருக்கிற ஊர்ல கொஞ்சம் தலை நிமிர்ந்து நடக்கணும், என் பிள்ளையை நான் அப்படி வளர்க்கணும். இப்படி எல்லாம் விரும்பி தான் நம்ம வளர்க்குறோம். அதை போலதான் ஒரு குயவன் ஒரு பாண்டத்தை உருவாக்கும் போது அவ்வளவு விருப்பத்தோட செய்யறாரு. ஆனா அந்த பாண்டம் கொஞ்சம் அழகா வரும்போது அதுக்கு என்ன வந்துருது, பெருமை வந்துருது. நான் தான் எப்படி இருக்கேன், நான் எப்படி இருக்கேன், அழகா இருக்கிறேன், அவங்களை விட இவங்களை விட ரொம்ப அழகா இருக்கிறேன். இன்னைக்கு அழகுதான் மனுஷனுக்கு என்னது சொல்லுங்க, மனுஷனுக்கு ஆபத்து என்னதுங்க, அழகுதான் ஆபத்து. அழகாகணும் துடிக்கிற வாலிபனே, வாலிப சகோதரி, ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களை எவ்வளவு அழகுபடுத்துறீங்கன்னா ஆபத்துல மாற்றீங்கன்னு அர்த்தம். எந்த ஒரு மனுஷன் கவரும்படி உங்களை டெக்கரேஷன் பண்ணணும் நீங்க நினைச்சிட்டாலே ஆபத்து ஸ்டார்டிங், ஆபத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அழகானவரை பிரியப்படுத்தக்கூடிய நபரா நம்ம இருந்துட்டாலே போதும், வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அல்லேலூயா. அழகு என்னதான் வீண் சொல்லப்பட்டிருக்கு, அப்படித்தானே போட்டிருக்கு, அழகும் வீண். இந்த பாத்திரம் நல்ல கவனிங்க, குயவனுடைய கையில இருக்கும் போதே என்ன செய்யுது, கெட்டு போகுது. அதுக்குன்னு ஒரு புது ரூட்டை உருவாக்குது. கவனிக்கீங்களா, கவனிங்களேன். இப்படி சுத்துறாருன்னு வைங்களேன் பாத்திரத்தை, அது சொல்லுது நான் இப்படி என்ன செய்ய மாட்டேன், நான் சுத்த மாட்டேன், நான் இப்படிதான் சுத்துவேன்னா, இப்படி சுத்துறது மறுபடியும் இப்படி சுத்துச்சுன்னு வைங்களேன், அந்த ஸ்பீடு என்ன செய்யும், நிற்கும். அந்த பாத்திரனுடைய ஷேப்பும் என்ன செய்யும், மாறும். நீங்க திருகையை பார்த்துருக்கீங்களா, அந்த குயவன் அதுல வச்சு அது சுத்தும் போது பாருங்க என்ன அழகா சுத்துறாருல. அவருக்கு தான் தெரியும் அதனுடைய ஸ்பீடு எவ்வளவு இருந்தா அந்த பாத்திரம் டிசைன் ஆகும். நம்ம நினைக்கிறோம் நான் இந்த ஸ்பீட்ல தான் என்ன செய்வேன், போவேன். சில ஆட்கள் ஸ்லோவா போகுது, சில ஆட்கள் எப்படி போகுது, ரொம்ப வேகமா போகுது. சில ஆட்கள் நான் தீர்மானப்படியே தான் என்ன செய்வேன் சொல்லுங்க, நான் இருப்பேன், உட்காரவே மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், உட்காரவே மாட்டேன் அப்படின்னு நம்ம சிலவங்க இருக்கிறோம். தேவ சமூகத்தில் நம்ம உட்காரணும். எங்க உட்காரணும், தேவ சமூகத்துல உட்காரணும். ஒவ்வொரு நாளும் நீங்க அதிகமா எந்த காரியத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்னா தேவ சமூகத்தில் அமருவதற்கு என்ன கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுத்தாதான் குயவன் உங்களை என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும். நீங்க கெட்டு போகாம இருக்க முடியும். நீங்க கெட்டு போறதுக்கு காரணமே குயவனோட சரியான கனெக்ஷன்
நல்ல தொடர்பு இல்லாம போகும்போதுதான் அது கெட்டு போவதற்கு காரணமா மாறுது. அல்லேலூயா. இன்னொரு நரி கவனிங்க. அந்த நரி ஆத்தங்கரையில உட்கார்ந்து நண்டுகளை புடிச்சு சாப்பிட்டுட்டே இருந்துச்சான். அப்போ அந்த ஆத்தங்கரையில இருந்த நண்டுகளை எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இப்ப சாப்பிடுறதுக்கு நண்டே இல்லை. நல்ல கொளுத்த நண்டுகளை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இப்போ எட்டி பாக்குது அடுத்த கரையில என்ன இருக்கு, நிறைய நண்டு இருக்கு. ஆனா ஆத்த கடந்து இதனால என்ன செய்ய முடியாது, போக முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்குது. இது ஒரு பிளான் போடுது. நம்ம தாண்டியும் போக முடியாது, நீந்தியும் போக முடியாது. என்ன பண்ணலாம்னு நினைச்சு இப்படியே கவலையில இருக்கும்போது திடீர்னு ஒரு யோசனை. யானை ஞாபகம் வந்துச்சு. ஆஹா, யானை இருக்கு. யானைன்னா ஆழாம அசையாம தண்ணீர்ல என்ன செஞ்சிடும், நடந்து. அப்போ யானையை நம்ம வசப்படுத்தணுமே, அடுத்த கரைக்கு போனோம்னா யானையை நம்ம வசப்படுத்தணுமேன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு யோசனை வருது. அடுத்த கரையில நிறைய கரும்பு தோட்டம் போட்டிருக்காங்க. அப்போ யானைக்கு என்ன ஆசையை ஏற்படுத்தி விட்டுறலாம், கரும்பு ஆசை ஏற்படுத்தி விட்டுறலாம்னு வேகமா ஓடி போய் யானைகிட்ட போய் சொல்லிச்சான். ஏ யானை அப்படின்னா, என்ன நண்பரே, என்ன நீ வெறும் இலையும் கோலையும் பறிச்சு தின்னுட்டு அடக்க, அங்க பாரு, எங்க பாரு, அங்க பார்த்தனா நிறைய கரும்பு இருக்கு, ரொம்ப சுவையா இருக்கும் அப்படின்னு. கரும்பா கரும்பா அப்படின்னுச்சான். ஆமா கரும்பு தான் அப்படின்னுச்சான். கரும்பா, ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு கரும்பே கிடைக்கல அப்படின்னுச்சான். உனக்கு நான் கரெக்டா நான் இடத்த கூட்டு போறேன் அப்படின்னுச்சான். உடனே சரி சரி அப்படின்னுச்சான். அப்போ சொல்லிச்சான் அந்த நரி, அதுக்கு ஒரு தடை இருக்கு. என்ன தடை, ஆத்த கடந்து என்ன செய்யணும், போனோம். ஆத்த கடந்து போனாதான் கரும்பு என்ன செய்ய முடியும், சாப்பிட முடியும். அதுக்கு ஏன் கவலைப்படுற, நான் கடந்து போறேன், நீ என் மேல என்ன செஞ்சுக்கோ, உட்காந்துக்கோ, நான் ஆடாம அசையாம போய் அடுத்த கரையில கொண்டு போய் விட்டுறதேன், நீ கரும்பு தோட்டத்தை மட்டும் காட்டுனுச்சான். சரின்னு அழகா அதே மாதிரி ஆற்றங்கரையில போய் நின்னுச்சு, ஆற்றுக்குள்ள இறங்குச்சு, இதை தூக்கி மேல வச்சுச்சு, அழகா ஆடாம அசையாம அழகா போய் அடுத்த கரைக்கு போயாச்சு. போனோடனே நரி பாக்குது, நிறைய நண்டு என்ன செய்யுது, அப்படியே இருக்குது. இப்போ இதுக்கு முன்னால சாப்பிட்டா என்ன ஆகி போயிடும், நம்ம போட்ட பிளான்லாம் தெரிஞ்சிரும் சொல்லிட்டு, சரி அந்த பாரு, அங்க பாரு, அங்கதான் கரும்பு இருக்கு போ அப்படின்னுச்சான். கரும்பு ஆசையில ஓடி போன யானை போய் ஒடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அது போன தலை மறைஞ்ச அடுத்த செகண்டே இது பிடிக்க ஆரம்பிச்சுட்டு எதை, நண்டுகளை பிடிச்சு சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டு வயிறு முழுக்க சாப்பிட்டுட்டு இப்ப நல்ல திருப்தி ஆகக்கூடிய கண்டிஷன் வந்துருச்சு. யானை வயிறு கூட நிறையல, எதை சாப்பிட்டு, கரும்பை சாப்பிட்டு. அது வயிறு நிறையக்கூடிய சூழ்நிலை வரும்போது இந்த நரிக்கு ஃபுல் வயிறு நிரம்பிட்டுனா இந்த நரிக்கு ஒரு குணம் உண்டாம். இப்படி வானத்தை நோக்கி தலையை தூக்கி வச்சு என்ன செய்யுமா, ஊழ விடுமா. இது உடனே என்ன செஞ்சுட்டு வானத்துக்கு நேரா தலை போச்சு, ஒரு ஊழ விட்டுச்சு. ஊழ விட்ட உடனே பக்கத்துல இருக்கிற தோட்டக்காரங்க எல்லாரும் அலர்ட் ஆயிட்டாங்க. நரி நம்ம தோட்டத்துக்குள்ள வந்துட்டு ஒழுக்குன்னு சொல்லிட்டு கம்பும் தடியும் எடுத்துட்டு ஓடி வந்தாங்க. இப்போ என்னது அங்க நிக்கி, யானை நிக்கி. யானைய பிடிச்சி அடினா செம அடி கொடுத்து விரட்டிட்டாங்க. அது வேதனையில அங்கிருந்து வருது. என்ன வேதனைன்னா அடி வாங்கின வேதனை இல்ல, வயிறு எவ்வளவுதான் நிறைஞ்சிருக்கு, காவயிறு தான் நிறைஞ்சிருக்குன்னு வேதனையில வந்துட்டு சொல்லிச்சான். காவயிறு தான் நிறைஞ்சிச்சு, என்னை அடிச்சு விரட்டிட்டாங்க, நீ ஏன் ஊழ விட்ட அப்படின்னுச்சான். அப்ப இது ரொம்ப ஹாயா சொல்லிச்சான், எனக்கு வயிறு நிரம்பிருச்சு, என் பிளானு சக்சஸ், நான் நிரம்பிட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, போமா அப்படின்னுச்சான். யானைக்கு என்ன சொல்லனே தெரியல. யானை அப்படியே யோசித்து பார்த்துட்டு இப்போ அது என்ன பண்ணுச்சு, சரி போவோம் அப்படின்னு மறுபடியும் ஆத்தங்கரையில இறங்கியாச்சு. நடு ஆத்துக்கு வந்துச்சான். நடு ஆத்துக்கு வந்தோடனே தும்பிக்கை எடுத்து தண்ணியை கோரி சொல்லி என்ன செஞ்சான், அடிச்சிச்சு. அடிச்ச உடனே இது நரி சொல்லிச்சான், என்னப்பா பண்ற அப்படின்னுச்சான். நான் என்ன பண்றேன், நான் யூஸ்வலா பண்றதான் பண்றேன் அப்படின்னுச்சான். உடனே நீ அப்படிலாம் செய்யக்கூடாது, நான் அவ்வளவுதான் செத்து போயிருவேன் அப்படின்னுச்சான். சரி நீ என்ன பண்ண, ஊழ விடாம இருந்திருந்தா என் வயது நிரம்பி இருக்கும். நீ ஊழ விட்டு என் பசியும், நீ என்ன யூஸ்வலா பண்ணுவியோ அதை யூஸ்வலா பண்ற. நான் என்ன யூஸ்வலா பண்ணுவேன், சாப்பிட்ட உடனே குளிப்பேன். இப்ப நான் சாப்பிட்டு இருக்கேன், அடுத்து என்ன செய்யணும், குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கோரி என்ன செஞ்சான், புசுன்னு அடிச்சிச்சு. தண்ணி அதிகமா விழுந்தோடனே நடுக்கத்துல உண்டாச்சு.
ஆத்துல விழுந்துச்சு, ஆத்தோட போயிருச்சு. அல்லேலூயா. கவனிங்க, இன்னைக்கு சுயநலத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் கடைசியில எதுல தான் கொண்டு போய் முடியும்? அழிவுல தான் போய் முடியும். குயவனுடைய கைக்குள்ள அடங்கி இருந்து உருவாக்கப்படுவதற்கு உறுதுணையா இருந்தா அழகான பாத்திரமா குயவன் உருவாக்கிடுவாரு, நம்மளை பயன்படுத்தக்கூடிய பாத்திரமா உருவாக்கிடுவாரு. இல்ல என் வழியில தான் போவேன், என் இஷ்டத்துலதான் இருப்பேன்னா கெட்டு போன பாத்திரமா தான் ஆகணும். நம்மளால ஒரு பிரயோஜனம் இருக்கவே, நம்மளை பயன்படுத்தணும்னு நினைச்சுதான் குயவன் நம்மளை உருவாக்குறாரு. சில நேரத்துல அடிப்பாரு, சில நேரத்துல தட்டுவாரு, சில நேரத்துல வளர்ப்பாரு, சில நேரத்துல என்ன செய்வாரு, இப்படி ஒரு பிடி பிடிப்பாரு. அது பிடிக்கிறது எதுக்குன்னா அந்த பாத்திரம் நல்ல சேஃபா என்ன செய்யணும், வரணும். ஆனா நான் முடியாது, என்னை பிடிக்க கூடாது, என்னை தட்டக்கூடாது, என்னை உட்கார சொல்லக்கூடாது, என்னை இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது நம்ம சொன்னோம்னா நம்ம கெட்டுதான் போவோமே தவிர ஆமா நிரப்பப்படக்கூடிய ஒரு நல்ல பாத்திரமா மாற முடியாது. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நம்ம வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் கெட்டு போக கூடாது. சொல்லுங்க, நான் என்ன செய்யக்கூடாது? கெட்டு போக கூடாது. நான் கெட்டு போகாதபடிக்கு நான் நிரப்பக்கூடிய பாத்திரமா மாறணும். என் பாத்திரம் கெட்டு போயிருச்சுன்னா அதுல என்ன செய்ய முடியாது? உங்க அபிஷேகத்தை ஊட்ட முடியாது, உங்க வல்லமைய ஊட்ட முடியாது. ஆவிக்குரிய சுவாவங்களை, ஆவிக்குரிய நன்மையான காரியங்களை எனக்குள்ள நீங்க ஃபுல் பண்ண முடியாது. நான் கெட்டு போக கூடாதுப்பா. ஆமே. அப்ப ரெண்டாவது, கெட்டு போன பாத்திரமா இருக்கிறோமான்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. எதுலலாம் நம்ம கெட்டு போயிருக்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில இசைந்து போக முடியாம, தேவனோடு நேரத்தை செலவிட முடியாம, தேவனுக்கான காரியத்தை நாம முன்னடையாளப்படுத்தாம, தேவனோடு கூட நம்முடைய வாழ்க்கையை இணைப்பதற்கு நாம எதுலலாம் தடையா இருக்கிறோமோ அங்கெல்லாம் கெட்டு போறோம். அங்கெல்லாம் கெட்டு போறோம். கெட்டு போயிட்டு நம்மளை நாமளே வெறுத்துட்டு நம்ம அப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, கெட்டு போக கூடாதுன்னு தான் ஆண்டவர் நம்மோட கூட பேசுறாரு. இனி நம்ம என்ன செய்யக்கூடாது? கெட்டு போக கூடாது. மறுபடியும் நம்மளை தூக்கி வச்சு ஆண்டவர் இன்னொரு பாத்திரமா உருவாக்க ஆண்டவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஆமே. அப்ப முதலாவது உடைந்த பாத்திரம், இரண்டாவது கெட்டு போன பாத்திரம், மூன்றாவது ஒரே ஒரு பாத்திரத்தை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். சரி சரி, அந்த 3ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. அப்பொழுது நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். நல்லா கவனிங்க, போதும். மீதுள்ள காரியங்களை நம்ம வீட்டுல போய் வாசிப்போம். இங்க சொல்லப்பட்டிருக்கு என்ன பாத்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு? வெறும் பாத்திரம். என்ன பாத்திரம்? வெறும் பாத்திரம். இந்த பாத்திரத்துல ஒண்ணுமே, முதல்ல பார்த்தோம் என்ன பாத்திரம்? உடைஞ்ச பாத்திரம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? கெட்டு போன பாத்திரம். மூணாவது இது என்ன பாத்திரம்? வெறும் பாத்திரம். இந்த தீர்க்கதரிசி புத்திரருடைய குடும்பத்துல ஆமா அந்த தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்கள்ல கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு. கடன் ஆனோடனே ஆமா ஸ்தோத்திரம், அவர் கொஞ்ச நாள்ல மரிச்சு போயிட்டாரு. மரிச்சு போனோடனே அந்த தீர்க்கதரிசனுடைய பிள்ளைகளை கடன்காரங்க பிடிச்சுக்கிட்டு, நீ கடனை கொடுத்து தீர்த்தாதான் உன் பிள்ளைகளை என்ன செய்வோம், கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவி வந்து சொல்றா, நான் கடன் பட்டிருக்கிறேன். இப்படி தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்கள்ல கடன் வாங்கிட்டாரு. என்ன வாங்கிட்டாரு? என்ன வாங்கிட்டாரு சொல்லுங்க? ஆமா, நம்ம என்ன செய்யக்கூடாது? கடன் வாங்கவே கூடாது. சொல்லுங்களேன், கடன் என்ன செய்யக்கூடாது? ஒருவேளை நம்ம வாங்கி இருந்தோம்னா இனி நம்ம என்ன செய்யக்கூடாது? வாங்கவே கூடாது. ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானம் எடுப்ப, ஆண்டவரே நான் கடன் வாங்கக்கூடாதப்பா, நான் கடன் கொடுக்கணும். எதுக்கு கொடுக்கணும்? நான் நிறைய கொடுத்துட்டேன்னு பெருமையா பேசுறதுக்கா? இல்ல, வசனம் சொல்றத நிறைவேற்றுறதுக்கு. திரும்ப கொடுப்பாங்கன்னு நினைக்கவே கூடாது. ஆண்டவர் நமக்கு அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை தருவாரு. அல்லேலூயா. கொடுக்கக்கூடியவங்கள மாறிட்டோம்னா நம்மள ஆண்டவர் பல விதங்கள்ல ஆசீர்வதிச்சு வச்சிருப்பாரு. அவங்க கொடுத்துதான் நம்ம நிறைய போடணும்னு அவசியம் இல்ல, கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதான் கொடுக்கிறவர்கள ஆண்டவர் கர்த்தர் மாற்றுவார். ஆமே. யாருக்கு இல்லையோ, யாருக்கு கொடுக்கணும்னு ஒரு நிலைமை வருதோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்கள நம்மள மாற்றணும். கடனை என்ன செய்யக்கூடாது? தீர்க்கதரிசி வாங்கிட்டாரு. இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இப்ப தீர்க்கதரிசி வந்து சொல்றாங்க, அப்ப அவர் சொல்றாரு, நீ அப்படியா? அப்ப பக்கத்துல அண்டை வீட்டுல போய் என்ன செய், எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து
நிறைந்ததை ஒரு பக்கத்துல வை. அவள் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் என்ன செய்தாள்? வார்த்தாள். 6ஆம் வசனம் சொல்லுது, அந்த பாத்திரங்களில் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னொரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. இப்ப இந்த அனுபவம் எதை சொல்லுது? இந்த வெறுமையான பாத்திரம் எல்லாம் என்ன செஞ்சிருக்கு சொல்லுங்க? ஃபுல் ஆயிருக்கு. ராமேன் சொல்லுங்களேன். ஒரு காலத்துல அது என்ன பாத்திரமா இருந்துச்சு? வெறும் பாத்திரமா இருந்துச்சு. அப்ப நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளை எல்லாரையும் ஆண்டவர் காலத்துல எப்படி பார்த்தாரு? நம்மளை எப்படி பார்த்தாரு? வெறும் பாத்திரமா பார்த்தாரு. ஒண்ணுமே இல்லாத பாத்திரமா பார்த்தாரு. எல்லாரும் நம்மளை வெறுத்தாங்க, எல்லாரும் நம்மளை ஒதுக்குனாங்க, எல்லாரும் நம்மளை பார்த்து சொன்னாங்க, இவன் ஒண்ணுக்கும் பயன்படவே மாட்டான்ப்பா, இவன்ட்ட என்ன நல்ல காரியம் இருக்கு, என்ன படிப்பு இருக்கு, என்ன செல்வாக்கு இருக்கு, என்ன திறமை இருக்கு, என்ன ஞானம் இருக்கு, என்ன பேக்ரவுண்ட் இருக்கு, எதுவுமே இல்லைன்னு சொல்லி உங்களை என்னையும் உலகம் எப்படி பார்த்துச்சு சொல்லுங்க? எப்படி பார்த்துச்சு? வெறுமையா பார்த்துச்சு, வெறும் பாத்திரமா பார்த்துச்சு. ஆனா ஒருத்தர் மட்டும்தான் பார்த்தாரு, இந்த பாத்திரத்தையும் நிரப்ப முடியும். ஆமென் சொல்லுங்க. இந்த பாத்திரத்தையும் நிரப்ப முடியும், இந்த பாத்திரத்துக்குள்ளையும் ஊற்ற முடியும், இந்த பாத்திரத்தையும் நிரப்பலாம் அப்படின்னு ஒருத்தர் பார்த்தாரு. அவர்தான் இன்னைக்கு நாம் தியானிக்கிறோமே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர். அவர் தான் பார்த்தாரு. நான் சொல்லுவேன் தைரியமா, நான் ஒரு காலத்துல வெறுமையான பாத்திரம் தான், நான் ஒரு காலத்துல மதிக்கப்படாத ஒரு பாத்திரம் தான், நான் என் குடும்பத்தினால ஒதுக்கப்பட்ட ஒரு பாத்திரம் தான், சமுதாயத்துல எனக்குன்னு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தோ, எனக்குன்னு ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்டோ இல்லாம தான் ஆண்டவருக்குள்ள வந்தேன். வெறுமையா தான் வந்தேன். ஆனா ஆண்டவர் இந்த வெறுமையான பாத்திரத்தை ஆண்டவர் ஃபுல் பண்ணாரு. கர்த்தருடைய அழைப்பை எனக்குள்ள தந்தாரு, கர்த்தருடைய அபிஷேகத்தை எனக்குள்ள தந்தாரு, கர்த்தருடைய வல்லமை எனக்குள்ள தந்தாரு, கர்த்தருடைய தரிசனத்தை எனக்குள்ள தந்து என்னை நிரப்ப பண்ணினா. இன்னைக்கு உங்களுக்கு முன்னால நான் சாட்சியா நிற்கிறேன். என்னை ஆண்டவர் நிரப்பினார், உங்களையும் அவர் நிரப்ப சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். வெறுமையான பாத்திரம், நீங்க வெறுமையா கடைசி வரைக்கும் இருக்கணும்னு கர்த்தர் விரும்பல. ஆண்டவர் என்ன செய்வார்னா, அண்டை வீட்டாரிடத்துல இருக்கிற நீங்க, பக்கத்துல இருக்கிற உங்களை ஆண்டவர் அழைப்பாரு, உங்களை தூக்குவாரு, கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வைத்து அதுல வார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கர்த்தர் உருவாக்குவாரு. ஹல்லேலூயா. தேவனுடைய வசனத்தினால் வார்க்கப்படுவீர்கள், தேவனுடைய வல்லமையினால் வார்க்கப்படுவீர்கள், தேவனுடைய சித்தத்தினால் வார்க்கப்படுவீர்கள், தேவனுடைய அழைப்பினால் வார்க்கப்படுவீர்கள். ஏன்னா உங்களுடைய பாத்திரம் வெறுமையாவே இருக்கக்கூடாது, அது நிரம்பணும். ஹல்லேலூயா. அது என்ன செய்யணும்? நிரம்பணும். அந்த அருமையான மகளிடத்துல சொல்லி அனுப்புனாரு. இப்ப அநேக பாத்திரங்களை வாங்கிட்டா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அநேகரா சேர்க்கப்பட்டிருக்கிறோம், தேவன் அண்டை சேர்க்கப்பட்டிருக்கிறோம். கடைசி வரைக்கும் நம்ம வெறுமையா இருப்பது தேவ சித்தம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. உங்க குடும்பத்தில் நீங்க சாட்சியா இருக்கணும்னு விரும்புறீங்களா? குடும்பத்தில் நீங்க வெறுமையா இருக்கணுமா, இல்ல சாட்சியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? சாட்சியா இருக்கணும். ஆமே. இந்த தேவனை ஆராதிக்க போனோம், ஏதோ இருக்கிறோம் சொல்லக்கூடாது, நல்லா இருக்கிறோம். சொல்லுங்க, நல்லா இருக்கிறோம், ஆசீர்வாதமா இருக்கிறோம், கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார் அப்படி சொல்லணுமே. அப்படி சொல்லணும்னா நாம் அவர் அண்டையில் வர வேண்டும், அவருடைய கையில் எடுக்கப்பட வேண்டும். சொல்லுங்க, அவருடைய கையில எடுக்கப்படணும். அவர் நமக்குள் வார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அவர் நம்மளை தூக்கும் போது நம்மளை என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். ஆமா, அதான் சொல்லப்பட்டிருக்கு, ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கணும். ஏற்ற காலம் நமக்கு இருக்கு. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்குன்னு ஒரு ஏற்ற காலத்தை வச்சிருக்கிறார். அந்த காலத்தை ஆண்டவர் நிச்சயமா உங்களை காண செய்வாரு. அதற்கு நீங்க என்ன செய்யணும்னா, அடங்கி இருக்கக்கூடிய ஒரு காலம் இருக்கு, அதுல அடங்கி என்ன செய்யணும்? இருக்கணும். அடங்கி இருந்தா உங்களை என்னை கர்த்தர் நிரப்புவார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? அப்போ நீங்களும் நானும் தாவீது போல சொல்லலாம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நான் உடைந்த பாத்திரமா இருந்தேன், கர்த்தர் என்னை உருவாக்கினார். நான் கெட்டு போன பாத்திரமா இருந்தேன், கர்த்தர் என்னை உருவாக்கினார். நான் வெறுமையான பாத்திரமா இருந்தேன், கர்த்தர் என்னை என்ன செய்தாரு? கையில எடுத்து நிரப்பினார். தாவீது அப்பாவால ஒதுக்கப்பட்டதுனால
அப்பாவால புறக்கணிக்கப்பட்டதுனால, சகோதரர்கள் மத்தியில அவன் அற்பமா எண்ணப்பட்டதுனால, காட்டுல இருந்து கர்த்தரை துதிச்சு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய கையில் எடுக்கக்கூடிய ஒரு பாத்திரமா தன்னை ஒப்பு கொடுத்ததுனால காலம் வந்தது, ஏற்ற காலம் ஒன்று வந்தது. அன்னைக்கு ஆண்டவர் ஈசா இடத்துல பேசி, ஆமா, தன் சகோதரர்களை விசாரிக்கும்படி அழைத்து அவன் அனுப்பி விடுறாரு. அவன் போகும்போது அங்க அவனுடைய வாழ்க்கையில நிரப்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கர்த்தர் வச்சிருந்தாரு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. பார்வையில, பேச்சுல, ஞானத்துல, குடும்ப அந்த பேக்ரவுண்ட்னால நம்மள அற்பமா நினைச்சு வெறுமையா நினைச்ச மனுஷனுக்கு மத்தியில கர்த்தரால் நம்ம உயர்த்தப்படுவோம், கர்த்தரால் நம்ம அபிஷேகம் பண்ணப்படுவோம். நம்முடைய ஸ்டேட்டஸை ஆண்டவர் மாத்துவாரு, நம்முடைய வாழ்க்கை தரத்தை ஆண்டவர் உயர்த்துவாரு. அவருக்குள் வெறுமையா ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மளை நிரப்புவார். ஆமே, நம்ம பெருசா நம்ம காட்ட வேண்டாம். அவருக்கு முன்னால சொல்லுவோம், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், என் பிள்ளைகள் எம்மாத்திரம், என் சொத்துக்கள் எம்மாத்திரம் சொல்லி நம்ம ஆண்டவருக்கு முன்னால வெறுமையா ஒப்பு கொடுக்கும் போது உங்களை நீ கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நிரப்புவார். 2 மனுஷங்க போய் தேவாலயத்துல ஜெபம் பண்ணாங்க. ஒரு மனுஷன் ஆயக்காரன், ஒரு மனுஷன் பரிசேயன். 2 பேர் ஜெபம் பண்ணல. ஒருத்தன் சொல்றான், நான் ஜெபம் பண்ற ஆளு, நான் கொடுக்கிற ஆளு, நான் அப்படிப்பட்ட ஆளு, நான் இப்படிப்பட்ட ஆளு, இவன மாதிரி கிடையாதுன்னு பரியாசமா பேசினவனா இருந்தான். ஆனா ஒருத்தன் மாத்திரம் சொல்றான், தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக ஆமென் ஏறெடுத்து பார்க்க முடியாத அளவுக்கு சொல்றான், பாவியா இருக்கிற என் மேல் நீர் கிருபையா இருக்கணும் ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, நான் பெரிய ஆளு கிடையாது. ஆமா, எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு, எனக்கு அப்படி வாழ்க்கை கிடைச்சிட்டு, இப்படி நான் ஊழியம் செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு, இப்படி பேசுவதற்கு ஒரு இடம் கிடைச்சிட்டு, எனக்கு இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் அமைஞ்சிட்டு, ஆனாலும் நான் பெரிய ஆளு, எனக்கு ஒரு தகுதி வந்துட்டு சொல்லுவதற்கு நான் தகுதியான ஆள் இல்ல, நான் நான் இன்னும் சமூகத்தில் கிட்டி சேர நான் இன்னும் கொடப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது, நான் இன்னும் சரி செய்யப்பட வேண்டிய நாட்கள் இருக்கிறது. கர்த்தர் என் மேல் கிருபையாயிரும் சொன்னபோது கர்த்தருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் அல்ல இவனே நீதிமானாக தன் வீட்டுக்கு திரும்பி போனான். ஆமென் சொல்லுங்க. உங்களை என்னை கர்த்தர் நிரப்புனாதான் நீதிமான். நம்மளை நிரப்புனாதான் நீதிமான். நம்ம நீதிமான் என்று நம்ம நினைக்கிறதுனால நீதிமான் கிடையாது. அவர் நம்மளை நிரப்பினாதான் நீதிமான். கண்ண மூடி ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம்மா, நான் உடைந்த பாத்திரமாவும் இருக்க வேண்டாம், கெட்டு போன பாத்திரமா இருக்க வேண்டாம், வெறுமையான பாத்திரமா இருக்க வேண்டாம். ஆண்டவரே, தாவீதை போல என் பாத்திரத்தை நிரம்பி வழிகிற பாத்திரமா மாற்றுவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கப்பா. நான் உடைந்து போன அனுபவத்திலே வாழ்ந்த வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாது. கெட்டு போயிட்டேன்னு சொல்லி நான் உழைஞ்சி அப்படியே வாழ்க்கையில என் வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாது. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அப்படியே வாழ்ந்து என் வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாது. இன்னைக்கு நான் தாவீதுடைய வாழ்க்கையில இருந்து கற்றுக்கொண்ட பாடத்தை நான் என் வாழ்க்கையில வாழ விரும்புறேன்ப்பா. என் பாத்திரம் நிரம்பி வழியணும். சொல்லுங்களேன், வாயை திறந்து என் பாத்திரம் நிரம்பி வழியணும், என் பாத்திரம் நிரம்பி வழியணும். என்னை அழைத்த தேவனுடைய வல்லமையினால், அபிஷேகத்தினால் நான் நிரம்பி வழிகிற ஒரு வாழ்க்கை நான் வாழணும். எந்த மனுஷனுக்கு காம்பரேஷன் பண்ணி வாழ்கிற வாழ்க்கை வேண்டாம். நான் நிரம்பி வழியணும், நான் நிரம்பி வழியணும், என் பாத்திரம் நிரம்பி வழியணும். சொல்லுங்க, வாயை திறந்து என் பாத்திரம் நிரம்பி வழியணும். ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழியணும் ஆண்டவரே, என் பாத்திரம் நிரம்பி வழியணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவோம், நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுவோம். உடைந்த பாத்திரம், கெட்டு போன பாத்திரம், வெறுமையான பாத்திரம் இல்ல, நான் நிரம்பி வழிகிற பாத்திரமா. உடைத்தது சரி செய்யப்பட்டு, கெட்டு போனது திரும்பவும் அணையப்பட்டு, எம்டியா இருக்கிற பாத்திரத்துக்குள்ள தேவன் தம்முடைய சித்தத்தை விளங்க பண்ணுவாராக, விளங்க பண்ணுவாராக, விளங்க பண்ணுவாராக, எனக்குள் விளங்க பண்ணுவாராக, எங்கள் குடும்பத்தில் விளங்க பண்ணுவாராக. இந்த வார்த்தையை கேட்கிற வாலிப பிள்ளைக்குள்ள விளங்க பண்ணுவாராக, குடும்பத்தை கேட்கிற பிள்ளைகளுக்குள்ள விளங்க பண்ணுவாராக. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சொல்லணும்பா, சொல்லணும்பா. சொல்ல விடாதபடி தடை செய்த சத்துரு இன்னைக்கு வெட்கப்பட்டு போகணும். எஸ், கர்த்தர் அப்படி செய்யுங்க. ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற ஆண்டவரே,
இயேசுவின் நாமத்தினால் உடைய சமூகத்தில் வருகிறோம். கேட்ட வார்த்தையின்படி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு நாங்களும் சொல்லணும். உடைந்த பாத்திரமாகவோ, கெட்டு போன பாத்திரமாகவோ, வெறுமையான பாத்திரமாகவோ நாங்க இருக்க விரும்பல. அப்படி வாழ்ந்த நாட்கள் இனி நான் வாழ மாட்டேன், வாழ விரும்பல. நிரப்பப்படுகிற பாத்திரமா, தேவனுடைய நாம மகிமைக்காய் நிரப்பப்படுகிற ஒரு பாத்திரமா என் வாழ்க்கை இந்த உலகத்துல ஆண்டவரே வாழ விரும்புறேன்ப்பா என்று ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளை சபையார தேவனாய் கர்த்தர் அப்படியே நீங்க ஆசீர்வதித்து அப்படிப்பட்ட பாத்திரமா நீங்க மாற்றி நிரப்புங்கப்பா. என்ன நோக்கத்துக்காக இந்த வார்த்தையை பிரசங்கிக்கும்படி அடியானுடைய உள்ளத்துல தேவனாகிய கர்த்தர் ஏவுதல் உண்டு பண்ணினீரோ, அபிஷேகமாய் தேவன் நிரப்பி இந்த வார்த்தைகளை பேச வைத்தீரோ, தேவ சித்தத்தை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள பூர்ணப்படுத்தும்படி இந்த உபதேசத்தை நம்முடைய இருதயத்துக்குள்ள விதைத்தீரோ, அந்த நோக்கம் நிறைவேறட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரை கடமை மாத்திரம் செய்திருக்கிற உங்க நாமம் மகிமைப்படட்டும். அதன் மூலம் திரளான அறுவடை எங்கள் ஊழியத்திலே, எங்கள் கிராமங்களிலே, இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்களுக்குள்ளே உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. தூரத்தில் இருந்து அநேகரை கொண்டு வந்து சபையில நிரப்புங்க. உங்க நாமத்தை வசனத்தை கொண்டு நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்பி ஜெபிக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை எல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி, நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கு வருக பரியந்தம் கூட நம்மை காத்து நடத்துவதாக. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா, ஜெயமாக நடத்திடுவா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறா, ஜெயமாக நடத்திடுவா. ஜெய கீதங்கள் நான் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோ. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவாராக. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.